இந்த ஜென்ரேஷனில் நம்ம எல்லாரோட எக்ஸ்பெக்டேஷன் என்னவா இருக்குது? லவ், மணி, ஃபீஸ், சக்ஸஸ் இதானே? ஹே, உன் எக்ஸ்பெக்டேஷன் என்னது? சரக்குக்கு சைட் டிஷ்ஷு. டீ எல்லாம் போக்குறோம் மூட்டுறோம். ஓகே, சரி, நம்ம கதைக்கு வரலாம். ஒரு பாசம் நிறைஞ்ச ஒரு ஃபேமிலியோட கதையை தான் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். மீரா, அவங்க வாழ்க்கை ரொம்ப சாதாரணமானது, ஆனால் அவங்களுடைய அன்பு ரொம்ப அழகானது. 12th முடித்த மீராக்கு சென்னையில் பெரிய காலேஜ்லேருந்து அட்மிஷன் லெட்டர் வந்தது. வீட்டில் எல்லாரும் சந்தோஷப்பட்டாங்க. ஆனால் அந்த சந்தோஷத்துக்கு பின்னாடி ஒரு சின்ன சோகம் இருந்தது. அவங்க அப்பா அம்மாவை பிரிஞ்சு இது வரைக்கும் ஒரு நாள் கூட இருந்ததில்ல. சின்ன வயசுல இருந்தே அவங்க அம்மா தான் சாப்பாடு ஊட்டி விட்டு அவங்க அப்பா பஸ் ஏற்றி விடுவாங்க. அதே பஸ் ஸ்டாண்டில் அவங்க வரத்துக்கு 1/2 hour முன்னாடி போயிட்டு அவங்க அப்பா காத்திருப்பாங்க. இத்தனை வருஷத்துல அவங்களுக்கு பாதுகாப்பாக இருந்ததே அவங்க அப்பாவோட சின்ன சிரிப்பு மட்டும்தான். ஆனால் போமா, நல்லா படிச்சுட்டு வா அப்படின்னு அவங்க அப்பாவும் அம்மாவும் சொல்லும் போது அந்த செருப்புக்கு பின்னாடி இருக்க வலி என்னன்னு அவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். பஸ்ஸு கிளம்புது. மீரா விண்டோ சீட்டுக்கு வெளியே அவங்க அப்பா அம்மாவை பார்த்துட்டு இருக்காங்க. பஸ்ஸு கண்ணுக்கு தெரியாத தூரம் போயும் அவங்க அப்பா அம்மா அங்கே தான் இருக்காங்கன்றத இவங்க ஃபீல் பண்ணுறாங்க. பஸ்ஸு பாதி தூரம் போகுது. அப்போ இவங்க யோசிக்கிறாங்க, இத்தனை வருஷம் நம்மளை கனவாக வளர்த்த அவங்க முக்கியமா, இங்கே வந்து படிக்கிற காலேஜ் முக்கியமானு யோசிக்கிறாங்க. பஸ்ஸு பாதி தூரம் வருது. அடுத்த ஸ்டாப்பிங் இறங்குறாங்க. வீட்டுக்கு ரிட்டர்ன் கிளம்புறாங்க. போயிட்டு அந்த வீட்டு டோரை ஓப்பன் பண்ணுறாங்க. அவங்க அப்பாவும் அம்மாவும் பார்க்குறாங்க. பார்த்துட்டு அவங்க அப்பா கண்ணுலாம் கலங்குது. அவங்க அம்மா செம்மையாக எக்ஸைட் ஆகுறாங்க. அவங்க சொல்கிறாங்க, எனக்கு எவ்வளோ பெரிய காலேஜில் சீட்டு கிடைச்சாலும் உங்களை விட்டுட்டு என்னால் தனியாக அங்கே இருக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது அவங்க அப்பா இருக்காங்கல்ல, அவங்க ஒரு செகண்ட் செம்மையாக ஷாக் ஆகுறாங்க. ஷாக் ஆகிட்டு ஓடி போய் ஹக் பண்ணுறாங்க. நம்ம லைஃப்பில் பெரிய சக்ஸஸ்ஃபுல் ஆகணும்னு நினைக்கிறது சக்ஸஸ் கிடையாது. நம்ம கூட இருக்கவங்கள ஹாப்பியாக வச்சுக்கிறது மட்டும்தான் என்னைக்கும் சக்ஸஸ். பாய்.